விஜயுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜயுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். ஆனால் எந்த நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபடவில்லை. கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் எதுவுமே அவர் எடுக்கவில்லை. இதுவரையிலும் நடிகர் விஜய் அவர்கள் பொதுமக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கவில்லை. காவிரி பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளோ எதுவுமே நடிகர் விஜய் பங்கேற்றதும் கிடையாது, குரல் கொடுத்ததும் கிடையாது. கள்ளக்குறிச்சியில் மட்டும் மருத்துவமனைகளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்குகிறார். மற்ற எந்த பணிகளையும் அவர் மேற்கொள்ளவே கிடையாது. அடுத்ததாக நடிகர் விஜய்க்கென்று எந்த ஒரு ஆதரவும் தமிழகத்திலே கிடையாது. அவருடைய ரசிகர்கள் ஆதரவு தான் இருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அதிகபட்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 10லேருந்து 15 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் அஜித் ரசிகர்கள் ஒன்றும் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட போகிறது கிடையாது. ரஜினி ரசிகர்களோ கமல் ரசிகர்களோ நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட போகிறது கிடையாது. விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. விஜய் ரசிகர்களும் அதுவும் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. ஆகவே நடிகர் விஜய் அரசியல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் புலி வருதுன்னு அப்பல இந்த வந்துருச்சு, கட்சி ஆரம்பித்தாச்சு. கட்சி ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்த அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடலை. ஒரு அரசியல் மாநாடோ அரசியல் போராட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டன பொதுக்கூட்டமோ எதுவுமே இது வரைக்கும் அவர் மக்கள் நடவடிக்கைகளில் குரல் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ அவருக்கு விஜயோட அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவர் மாநாடு நடத்தினாலும் கூட ரசிகர் மன்ற மாநாடு மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக நடிகர் விஜய் இப்போவே அதிமுகவோட கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி, நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு 10-20 சீட்டு எதிர்பார்ப்பாப்லையா? கிடையாது. குறைஞ்சது ஒரு 100 சீட்டு கேட்பாப்புல. நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சா அவர் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு 50 சீட்டு 60 சீட்டு கொடுப்பாப்புல, மீதி சீட்டு பூரா அவர் தான் போட்டிடுவாப்புல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வச்சாலும் 60 சீட்டு அவர் போட்டிடுவாப்புல, 180 சீட்டு விஜய் தான் போட்டிடுவாப்புல. இன்னொன்று நடிகர் விஜய் முதல்ல தேர்தலில் இறங்கட்டும், தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கட்டும். நடிகர் விஜயகாந்த் செஞ்சார் பார்த்தீங்களா? 2006 சட்டசபை தேர்தலில் தேமுதிக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்து தன்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவு நிரூபித்தார், 8% வாக்கு வங்கியை நிரூபித்தார். அதே மாதிரி நடிகர் விஜய் தன்னுடைய வேட்பாளர்களை பூரா நிறுத்தி 234 தொகுதிகளை நிறுத்தி தனக்கு எத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத முதல் நிரூபிக்கணும். உங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணிக்கு வரணும். எனக்கு 8% ஓட்டு வங்கி இருக்குது, எனக்கு 10% ஓட் பேங்க் இருக்குது, 20% ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு சீட்டு டிமாண்ட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காப்புல, கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காப்புல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி, அதிமுக கூட்டணி, இப்போவுமே முதலமைச்சர் கனவு, கல்வி அமைச்சர் கனவு, துணை முதலமைச்சர் கனவுல மிதக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்தவங்க நிலைமை என்னது? கட்சி ஆரம்பித்து அரசியலில் வெற்றி கண்ட நடிகர்கள் 2 பேர் தான். ஒரு ஆள் NT ராமாராவ், இன்னொரு ஆள் எம்ஜிஆர். இந்த 2 பேர் தான். வேறு யாருமே அரசியலில் வெற்றி பெறல. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தாப்புல, SSR கட்சி ஆரம்பித்தாப்புல, மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்தாப்புல, இந்த SV சேகர் கூட தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ நடிகர்கள் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிட்டாங்க. அங்கே சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தாப்புல, காணாமல் போயிட்டாப்புல. அதனால் நடிகர்களில் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றது 2 பேர். ஒன்று எம்ஜிஆர், ஒன்று NT ராமாராவ். அதுக்கு பிறகு வேறு யாருமே கிடையாது. முதல்ல விஜய் அதை புரிஞ்சுக்கணும். ரஜினியே இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பின்வாங்கி ஓடி போயிட்டாப்புல. கமலஹாசனே கட்சி ஆரம்பிச்சிருந்தால் காணாமல் போயிட்டாப்புல. அதனால் விஜய் தன்னுடைய ஓட் பேங்கை நிரூபிக்கட்டும். நிரூபித்து அதுக்கப்புறம் கூட்டணி சேருங்க. அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் விஜய்கிட்ட கூட்டணி சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தற்கொலை செய்கிறதுக்கு தான் சமம். அவர் விஜயோட ஓட் பேங்க் என்னன்னே தெரியல, அவருடைய வாக்கு வங்கியே தெரியல, அவருக்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியல. அதுக்குள்ளே போய் நீங்கள் விஜயோட கூட்டணி அப்படின்றீங்களே, அதுக்கு நீங்கள் தற்கொலை செய்து கொள்வது மேல். நீங்கள் விஜயோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வச்சிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விஜய் வாங்குவாப்பிலே ஒழிய, ஓட்டை தான் வாங்குவாப்பிலே ஒழிய, விஜய் ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உழாது.
நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சியை ஓட்டு தான் விஜய் வாங்குவாப்புல. விஜய்க்குன்னு தனியாக ஓட்டு உழாது. அதிமுக வந்து விஜயோட கூட்டணி வச்சா அதிமுகவுடைய ஓட்டு தான் விஜய்க்கு உழுமே ஒழிய விஜய் ஓட்டு அதிமுகவுக்கு உழாது. ஏன்னா விஜய்க்கு வந்து ஓட்டு வங்கியே கிடையாது. அவர் ஓட்டு வங்கி இருக்குதுன்னா முதல்ல தனிச்சு ஓட் பேங்க் என்ன நிரூபிக்கட்டும். அதை விட்டுவிட்டு அவர் இப்போ தான் அரசியலில் உள்ள நுழைகிறாரு. திடீர்னு வந்து விஜயோட கூட்டணின்னு சொல்லி 3 பேர் போட்டி போடுறாங்க. அதுக்கு விஜயோட கூட்டணி சேர்ந்தோம்னா அது வந்து தற்கொலைக்கு தான் சமம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, நடிகர் விஜயுடன் கூட்டணி சேர்வது தற்பொழுது தற்கொலைக்கு சமம் என்று தான் சொல்ல வேண்டும்.